எல்லாருக்கும் சோறு இருக்குடா. எருமை மாடுங்களா? அப்படியே 3 வேளை சோறு போடுறோம்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஏய் போ 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 போ, போதும் போ. ஏய், என்ன ஆர்ன சோத்தை என் தலையில கட்டி விடுற? ஐயோ, அங்க போய் பாரியா தெரியும். நல்லா சாப்பிடியா? எதுக்கு நம்மள இப்படி தயார் பண்றா? உடம்பு தேத்தியா? தேத்திடுவோம். ஏய் நில்லு. என்ன சோறு புடப்பா இருக்கு? என்ன கேட்டா? என்னடா இது? முட்டையை பார்த்துட்டானே. ஏன் முட்டைய பார்த்தது இல்லையா? டேய், இங்க அடிமையாகி 1 வருஷம் ஆனாதான் நாங்க முட்டை போடுவோம். நீ இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள முட்டையை திருடி திங்கிறியா? டேய், யாரை பார்த்து திருடுன்னு சொன்ன? இதுக்குள்ள முட்டை வச்சது யாரு தெரியுமாடா? அவங்கள பார்த்து கேள்ற. வேணாமா? ஏண்டா மானங்கட்டவனே, நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி முட்டையை திருடி திம்பானா? டேய், முட்டை திங்கல என்னடா நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம்? இந்தடா ஓ சோறும் முட்டையும். குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிவிட்டு. ஏய் போடா. 2 முட்டைக்காக அந்த கூமுட்டை என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டானே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இல்லடா. டேய், இங்க ஒரு முட்டைக்கு 1 வருஷம் அடிமையா இருக்கணும்ன்றாங்க. உனக்கு மட்டும் எப்பரா சிக்கன் பீஸ்? நீ லேபர், நான் சூப்பர்வைசர். ஐயோ ஏம்பாண்டி, 2 முட்டைக்காக உன்னை ஒருத்தன் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான். உன் ரத்தம் கொதிக்கல? கொதிக்குது. புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்குது. இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவு கட்டணும்னு தோணல? தோணுது. அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா முட்டை பிரச்சனை தானே ஒரு முடிவுக்கு வரும். அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதுக்கு இந்த 2 விரல ஒண்ணு தொடு. டேய், சோறா இருக்குடா. இப்ப தொடு. டேய், இந்த விரல தொடுறதுக்கு அதிகாரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த விரல தொட்டனா வட்டி தங்கச்சி அவன் சம்மதத்தோடு முருடு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த விரல தொட்டா வட்டி தங்கச்சி தூக்கிட்டு போய் நம்ம முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. டேய், கேவலம் 2 முட்டைக்கு ஆசைப்பட்டு நான் சாகணுமா? நான் தொட மாட்டேன். அப்ப அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதிகாரம் என் கைக்கு வரவே வேண்டாம். நான் காலமுறை அடிமையாவே இருந்துட்டு போறேன். தொட மாட்டேன். I don't touch any finger. நான் தொடட்டுமா? எவன்டா? சாமி சார். நான் தொடட்டுமான்னு கேட்டேன். நீங்க தொட்ட கரெக்டா தான் இருக்கும், தொடுங்க. அது இது எது அது இது? அப்ப தூக்க வேண்டியதுதான். எதடா தூக்க போறீங்க? போலீஸ் பாண்டி சார் தான் ஐடியா கொடுத்தாரு, அவர்கிட்டே கேட்டுங்க. எதை தூக்க போறீங்க? அத நான் சொல்றேன். இவன் 2 முட்டையை தூக்கிட்டான், அத நான் கையங்களவுமா புடிச்சிட்டேன். மறுபடிக்கும் அந்த முட்டையை தூக்க தான் இவன் பிளான் பண்றான். முட்டையை தூக்குறேன். வட்டிக்கு முட்டை கேட்டா 100க்கு 1000 கொடுப்பேன். மோவன ஒரு முட்டையை திருட நினைச்ச முட்டையை பேசுறேன். முழிய பாரு. எதுக்கு பாண்டி என்ன பாட்டுலாம் வச்சிருக்காங்க? இவ்வளவு நேரம் தலையில கட்டி தொங்க விட்டாங்கல்ல, இப்ப மொட்டைய எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுவான் போல. உப்பு மிளகாலாம் வச்சிருக்காங்க. கடைசியில சூப்பு வச்சு கொடுப்பாங்க. ஐயோ, இவ வேற உயிரோட இருந்தா உனக்கும் கிடைக்கும்டா. ஐயோ, 1995 ஒரு ரெட்டா கொலை பண்ண உண்மையை ஒத்துக்கலன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. உள்ள போய் 5 நிமிஷம் அவன் கொலை பண்ண ரெட்டை கொலையை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா 2-3 கொலை பழி ஏத்துக்கவும் சமைச்சிட்டான். பீகார்ல கூட இதே மாதிரி ஒரு சம்பவம். கொலையாளி வாயை திறக்கவே இல்ல. ராஜேந்திரனை உடனே அனுப்பி வைங்கன்னு பீகார் கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நான் கிளம்பி அங்க போனேன். சார், எல்லாரும் தூங்கிட்டானுங்களா? நீ பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தா அவன் தூங்காம என்ன செய்வாங்க? உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சரிங்க. இன்னும் 24 மணி நேரத்துல உண்மை வெளியே வரணும். கண்டிப்பா வந்துருங்க. இல்ல உன்னை தொலைச்சிடுவேன். உங்களை படுக்க வச்சு கதை சொல்றதே தப்பா போச்சா? எந்திரிக்கடா, எந்திரிக்க புரியல இல்லையா? ப்ளீஸ் எந்திரிக்கடா. மசாஜ்ல முடிஞ்சா வீட்டுக்கு கிளம்பலாமா? மசாஜா? அடிக்கிற வேலையில இந்த போலீஸ் பண்ணிட்டு வச்சுக்கிறாத சார். டிபார்ட்மெண்ட் ஆளா நீங்க? ஆமா. போலீஸ்லாம் இல்லங்க, பேரு போலீஸ் பாண்டி. போலீஸ் இல்ல, போலீஸ் பாண்டி பேர் வச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய கதைங்க சார். என்னடா கதை? இருங்க சார் சொல்றேன். முதல்ல கையை எடுங்க சார். எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார். யாராவது ஒரு ஆசை நிறைவேற்றினீங்களா? நாங்கள் யாருமே எங்க அப்பா எம்எல்ஏ பாண்டியோட ஆசையை நிறைவேற்றவே இல்லை. உங்க அப்பா எம்எல்ஏவா? அவர் எம்எல்ஏ ஆக வர வேண்டும் என்று எங்க தாத்தா மினிஸ்டர் பாண்டி ஆசைப்பட்டார்.
அப்ப ஆசைப்படுறதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப அவஸ்தைப்பட போறோம். கை 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 வலிக்கிறா. இனி வாய் பேசுடா. பேசின வாயை விட்டுட்டு ஏன்டா ஆசன வாயில குத்துற?